அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாபு கிரியேட்டிவ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா PM8403 இந்த ஆம்பிளிஃபயர், ஆடியோ ஆம்பிளிஃபயர் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா 3 ஸ்டேஜ் பின், ஆடியோ பின் ஒன்று, 2 ஸ்பீக்கர்ஸு, இது வந்து சார்ஜர் கேபிள். நம்ம வந்து இந்த USB கேபிள் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, லேப்டாப் டு மொபைல் ஃபோன்ஸு, அந்த கேபிளில் வந்து ஒரு சைடு இந்த சார்ஜர் ஆகிறது வந்து கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த 2 மட்டும் 4 கேபிள் இருக்கும். அதில் வந்து 2 இந்த கரண்ட்டு இந்த லைன் வந்து ப்ளஸ் மைனஸ் வர தவிர மற்ற 2ஐயும் விட்டுட்டு அந்த 2 மட்டும் ஜாயின் பண்ணி ஒயர் லென்த்துக்கு எடுத்திருக்கேன் ஃபுல்லாக. அப்புறம் வந்து இந்த 3 ஸ்டேஜ் பின் கனெக்ட் பண்ணுறதுக்காக 3 ஸ்டேஜ் ஒயர். இதில் வந்து 3 பின்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 2 இருக்கும். 2 ஒயர் ப்ளஸ் 1 வந்து கிரவுண்டுக்கு கொண்டு வரும். சரி, இப்போ இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் வந்து இது 2 ரைட்டு லெஃப்ட்டு, இது வந்து ஒன்று கிரவுண்டுக்கு வருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பின் இருக்கு இல்லைங்களா, மூணில் இதுவும் இந்த இதுவும் தான் வந்து ரைட்டும் லெஃப்ட்டும், இது வந்து கிரவுண்டுக்கு வரும். ஓகேங்களா, இப்போ அது கனெக்ட் பண்ணலாம்.
பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் பண்ணியாச்சு. ஒரு எண்டு வந்து 3 ஸ்டேஜ் பின்னோட கனெக்ட் பண்ணிட்டோம். இது வந்து இன்னொரு எண்டை வந்து நம்ம போர்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அந்த 3 வயர்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற அளவு கட் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கணும். இந்த 3 ஸ்டேஜ் பின்னுடைய 3 பின்ஸையும் லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டுன்னு சொல்லி இந்த போர்டுடைய லெஃப்ட் சைடில் இருக்கும், அதில் நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ 3 ஸ்டேஜ் பின்னு கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த யூஎஸ்பி கேபிளுடைய அந்த ப்ளஸ்ஸு மைனஸு 5 வோல்ட்ஸ் இதை வந்து நம்ம போர்டுடைய அதர் சைடில் வந்து கனெக்ட் பண்ணணும்.
இப்போ ஒரு சைடு வந்து இன்புட் வந்து இந்த ஆடியோ ஜாக்கும் யூஎஸ்பியோடைய ஆப்போசிட் கேபிளும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அதர் சைடு பார்த்தோம்னா ஸ்பீக்கரோட தான் வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதர் சைடில் வந்து லெஃப்ட் ரைட்னு 2 ஸ்பீக்கருடைய அவுட்புட்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்பீக்கரோட தான் கனெக்ட் பண்ணுறோம். இன்னொரு சைடில் இன்னொரு ஸ்பீக்கருடைய லெஃப்ட் ரைட் அவுட்புட்டை வந்து கனெக்ட் பண்ணுறோம். இந்த ஸ்பீக்கர் பாக்ஸுடைய அந்த பாக்ஸ் இதுக்குள்ளேயே ஸ்பேஸ் இருக்கிறதுனால அதுக்குள்ளேயே வந்து அந்த போர்டை வச்சுட்டு அதில் மேலே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். போர்டை வந்து உள்ளே சேஃபாக வச்சுட்டு மேலே கனெக்ட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் இருந்தால் உள்ளே போட்டு பேஸ்ட்டு போட்டு கரெக்டாக அந்த ஒயர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகாத மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணிடலாம். ஒயர்ஸ் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த 2 கேபிளும் பார்த்தீங்கன்னா இன்புட்டு, ஒன்று வந்து ஆடியோவுக்கும் இன்னொன்று வந்து யூஎஸ்பியோட இதுவும், கீழே இருக்கக்கூடியது வந்து ஸ்பீக்கருக்கு ஒன்று போகிற மாதிரி டைரெக்டாக அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆடியோ ஆம்பிளிஃபையர் செட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதான்னு இப்போ செக் பண்ணிடலாம். ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.